அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். பொதுவாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போது அந்த பாட்டு எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட கவிதா இன்னைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் நிறைய படங்களுக்கு ஒரே இயக்குனருக்கு நிறைய எழுதுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மைத்ரி, ஆக்சுவலி இந்த மேடை எனக்கு குட்டிரேவதி என்னுடைய அருமை தோழர், மிக முக்கியமான கவிஞர், என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர். அவங்க தான் முதல்ல கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை சொன்னாங்க. அப்புறமா பரத் ஃபோனில் பேசினார். இந்த மைத்ரி படம் நிறைய அது சம்மந்தமாக ஃபோனில் பேசியிருக்கிறோம். போன வாரம் கூட அதோட ஸ்க்ரீனிங் கூப்பிட்டாங்க. நான் அங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்காக காயல்பட்டினம்ல இருந்ததுனால வர முடியல, மன்னிக்கணும். ஆக்சுவலி மைத்ரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்குது. அவங்களுடைய மெர்சிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்றது நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார். புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறதான் 2010. அப்போ அதில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஃபேஸ்புக்கில் அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் எங்கிட்ட சினிமாவில் குட் சினிமா பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலில் கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா. கடைசி அந்த இன்டர்வியூ அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு. அப்புறம் 2012 அட்டகத்தி வருது, 2018 பரியர் பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நான் அதோட ரியல் ஹீரோவை பார்க்குறது தருண்குமார் பஃப்னா சார் தான். ஏன்னா ஒரு படம் எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை. ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலுமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டும் இல்லை, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் சண்டை போட்டு தரலன்னா பாருங்கிற மாதிரி குடும்பப்படி சண்டை போட்டு தான் உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ
எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபிபியையும் என்னோட அவள் பெயர் தமிழரசியும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போகாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதை அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து தள்ளினோம்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்திலேருந்து வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். பரத், பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம்ஸ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் நான் சொன்னோம்னா அது ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதைத்தான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உஸ்ஸு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிண்டு வெகுஜன மக்களோட ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமையை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த துறை முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நந்தகோபால் சார் எல்லாருமே நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறுவாங்க வந்து. ஸோ கப்பலை கரை கொண்டு வந்து கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள ஏன்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல டீம். அவங்க எல்லோரையுமே வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அடைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கான நேரம் இது. தமிழ் சினிமாவில் சிறந்த உணர்வுள்ள காதல் படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் 96 படம் கண்டிப்பாக இருக்கும். காலம் கடந்தும் இன்றும் என்றும் பேசக்கூடிய காதல் படம் தந்த தயாரிப்பாளர் நந்தகோபால் சார். சாதாரண வெற்றி அல்ல, அவர் பெற்றது ஒரு சரித்திர வெற்றியாளர். நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நந்தகோபால் சார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வரும்போது இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆடியோ லான்ச்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் என் நண்பர், இனிய நண்பர், தயாரிப்பாளர் தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வீடு விவேகானந்தன் சார். அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வேகந்தா பிக்சர்ஸ் நீங்கள் தான் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேண்டரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டேரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அது தாண்டி அவர் நிறையா புக்ஸ் படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவன்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போசர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட்டிரேவதி மேடம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டரை பற்றி நடிகர் சொன்னார். மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கதா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையும் பேசலை. ஆனால் ரொம்ப மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் பரத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா பரத் ஃபஸ்ட் டைம் என்னை பிச் பண்ணும்போது பாதியிலேருந்து எனக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்னா ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி, விஜய் சரி, எல்லாருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் வந்து பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை.
படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. சின்ன படம் தான், ஆனால் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி படம் தெரிஞ்சு தான் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அண்ட் எங்கள் இந்த படம் பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோடய ரிக்வெஸ்ட், இட்ஸ் அண்ட் டீப்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் இன்றைக்கி வந்த நந்தகோபால் சார், விவேகானந்த் சார், குட்டி ரேவதி மேடம், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். பை. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடி ஃபீல்டிலிருந்து சினிமா துறைக்கு வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சினிமா பேஷன் தான் சொல்ல முடியும். காசு போட்டவருக்கு கொஞ்சமாவது திரைத்துறையில் கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் கூட. முதல் படம் மைத்ரி பெரும் வெற்றி பெற அழைக்கிறோம் விஜய் ராஜ் பாபு கோ ப்ரொடியூசர் அவர்களே. ஆக்சுவலி வந்ததுலேருந்து ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஒரு ஏடி போல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண ப்ரொடியூசராக நான் பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். Dear guests, respected dignitaries, press media, digital and TV channel, and my dear friends and family members. Along with this, I also wish my entire crew is here, Maitri crew. So I wish and welcome you all for this audio lunch. So basically, சொல்ல போனோன்னா நானும் பரத் அவர் வந்து நண்பர்கள். ஸோ காலேஜில் we had met him. அந்த இன்சிடெண்ட்டே ஒரு மாதிரி குண்டகாமண்டகாமான இன்சிடெண்ட் தான். எப்படின்னா ஒரு நோக்கியா 1100 செல்ஃபோன் வச்சுருந்தேன், ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருந்தேன். அது காணாமல் போச்சு. 3 months தான் ஜாயின் ஆகி அது காணாமல் போச்சு. அது எங்கே தேடணும் போதோ சார் தான் அப்போ வந்து என்கொயரி பண்ணார். என்ன ஒரு நோக்கியா 1100 மேக்குக்கு என்னை ஒரு பேக்காக நினச்சி 1 hour என்கொயரி பண்ணார். அந்த என்கொயரி பண்ணிட்டுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் அவருடைய பெரிய வயசு, என்னோட 2 மாதம் சின்னவர் தான் அவர். ஏன்னா 7th டபுள் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி போய் என்னை கல்ச்சுரலில் உள்ளே கொண்டு வந்து, அவருக்கு எவ்வளோ குருநாதர்கள் இருக்கலாம், எனக்கு குருநாதர் அவர் மட்டும்தான். ஸோ என்னை கல்ச்சுரல் ஃபீல்டில் கொண்டு வந்து ரெக்கக்னைசேஷன் கொடுத்து அண்ட் என் கலையை வந்து வெளியே பிரபலிச்சது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, வி போத் வெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஹி வெண்ட் இன் சினிமா, ஐ வெண்ட் இன் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. இந்த மாதிரி மைத்ரின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணு, காலேஜில் நீ என்ன பண்ணியோ அது இங்கே வந்து பண்ணுன்ட்டார். சரி ஓகே, தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸ்லோவாக நடிகர்லேருந்து அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றினார். மாற்றிட்டு எல்லோரையும் அந்த ஷிப்பில் உட்கார வச்சார். அந்த ஷிப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஃபேமஸான காமெடி டேல கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சொல்லுவாங்க, கப்பல் கடலில் போயின்னே இருக்கும், நடுவில் நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணுன்னாரு. அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் தள்ள விட்டார். நாங்கள் கரையை தேட தேட அது வாபஸ் அப்படியே வந்துனே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு முகத்தோட எங்கள் ப்ரொடியூசர் பாஃப்னா சாரை நாங்கள் மீட் பண்ணோம், தருண்குமார் பாஃப்னா சாரை. சார் கோடான கோடி நன்றிகள். இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் தியேட்டர்ஸ்னா இட் இஸ் ரியலி அ கிரேட் ஃபார் அஸ். As a Maitri team also, we thank you for that one. And short this one, நாங்கள் குழுவில் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் சபையில் உட்காந்து பேசின்னு இருக்கும்போதும் பரத் வந்து ஒரு ஒன்லைன் சொன்னார், நீ வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கடா, அதுக்காக வாழுங்க. அந்த டைமில் நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யுவர் பிரெயின் இஸ் ப்ரிசைஸ், யூஸ் இட் வைஸ்லி. அதோடைய அவுட்புட்டை சூன் நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க. You will enjoy the movie and definitely it will give us a good opportunity and a next success to the next level. And finally, I thank Joel brother who has done an extraordinary music. So you will feel that everywhere, wherever you are going to see the clips and all those things. And இதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு நான் வந்து நன்றிகள் சொல்லணுன்னா, என் தகப்பனார் பாபு, என் தாயார் மேரி, அதுக்கப்புறம் எனக்கு இப்போது தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் தகப்பு ஸ்தானத்தில் இருந்து நடத்தி கொண்டு வரும் என்னோடய மூத்த சகோதரர் திலக்ராஜ் பாபு, அண்ட் மை மாரல் சப்போர்ட்டர் இளைய சகோதரன் கௌதம் ராஜ் பாபு. அண்ட் இந்த ஃபிலிம் என்டையர்லி இல்லைனாலும் அங்கே இங்கே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என் மனைவியார் பிரியதர்ஷினி ஜிடி அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மட்டும்தான் பேசுவோம் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.
அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சமகாலத்து பெண் படைப்பாளிகளில் கவனிக்கத்தக்க கவித்துவம் சிந்தனைகளுடன் இடி முழக்கமாய் எழும் குரல், இருளை விரட்டும் ஒரு புது வெள்ளியாய் இவரின் எழுத்துக்கள், சமத்துவ சமுதாயத்தை கொட்டி எழுதும் குட்டி ரேவதி அவர்களை பேச அழைக்கிறோம். ஜோயல் வாங்க வாங்க. சரி. அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வது உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத் இதில். அதாவது நம்ம வழக்கமான சொற்களெல்லாம் பயன்படுத்துவோம், அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு, இந்த மாதிரி. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை உள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான். அதனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வர வேண்டிய அவசியம் இந்த சமூகத்தில் எப்பவும் இருந்துகிட்ருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது. முழு இந்தியாவிற்கும் இதை பேன் இண்டியா படம்னே நம்ம சொல்லலாம், பேன் இண்டியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக பற்று, சமூக மக்கள் மேலே அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனாக நம்ம பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்போவோ போயிடுச்சு, ஆனால் நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அது எப்போவோ சமூகத்திற்கு மத்தியில் இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சினிமா எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மத்தியில். ஆனால் அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை மாற வேண்டும். அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்திரி படத்தில் மாறி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமாக இதில் பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்களில் பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியாக இந்த படம் இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் தருண்குமார் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினன், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன்.
அதை இந்த படத்தில் நம்ம உள்வாங்க முடிஞ்சுது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னன்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த படத்தில் வந்து செயல்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போல, அதெல்லாம் தெரியாமல் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டுழைப்பு எல்லாமே அவர்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்னைக்கு நமக்கு. ஏன்னா இன்று வந்து நமக்கிடையில் இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது வந்து சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இன்று. அப்போ தான் சினிமா வந்து மக்களினுடைய ஊடகமாக மாறும். மக்கள் வந்து அதாவது ஏன் வந்து சினிமாவால் பல நேரம் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அது தொடர்வதில் அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது வந்து சாதாரணமானது இல்லை. தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு வெகு சில பாடல்களில் தான் இந்த பாடலில் கிடைச்ச எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடைச்சிது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோடு நான் எழுதினேன். முழு உத்வேகத்தோடு எழுச்சியோடு எழுதினேன். அப்படி எழுதும் போதே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலாக மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும் பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஏக்கம் துணிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் வந்து எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ளே வந்து ஒரு ஐடியா இருக்குது. அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூரிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்கார். எல்லோரும் சின்ன படம் சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் வந்து உங்களுக்குள்ளே என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை வந்து உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை வந்து பரத் செஞ்சுருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூளை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள். மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி கவிஞர் அவர்களுக்கு. அடுத்ததாக பேசுவர் வான்புகள் வானம் பாடியாய் வரிகள் தந்தவர் பாடலாசிரியர் ப. ராஜா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கர் கவிதாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணும்போதே சொன்னாங்க, ஹீரோ கன்னடத்து பெங்களூர்காரு, ஹீரோயின் வந்து இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் வந்து கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு.
ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம். ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேறு மொழியில் போய், வேறு நாட்டில் போய், வேறு நிலத்தில் போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காமல், இந்த தண்ணியை குடிக்காமல் ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுத முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பாடலாசிரியர் தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் பாடல் எழுதுறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள் பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுறது இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் கதை சொல்ல வந்தப்ப மேலோட்டமாக சொன்னப்ப இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வரி தான் சொன்னேன். ஒருவேளை இந்த படம், இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க, இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத், அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையாக மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல. ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்வின் உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மைத்ரி படத்தில் 3 பாடல்கள் எழுதி அறிமுக பாடலாசிரியராக அறிமுகமாகும் இளமாறன் புது கவிதைகளோடும் கனவுகளோடும் வந்திருக்கிறார். ஒரு ஏடி அவர்களுக்கு 3 பாடல்கள் கொடுத்து எழுத சொல்லி உத்வேகம் கொடுத்த இயக்குனர் நடிகர் பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாடல் எழுதுகிறவனா மேடை, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் குட்டி ரேவதி மேம், யுகபாரதி அண்ணன், பாராஜா அண்ணன், வாசன் அண்ணன் அப்படின்ற இந்த பட்டியலில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த மேடையில் பங்கு பெற வச்ச என் இயக்குனருக்கும் என் தயாரிப்பாளருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. படப்பிடிப்பு காலத்தில் ராகேஷ் அண்ணன், லக்ஷ்மி நாராயணன் மாமா, அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் சொல்லிட்டு அவங்களோட உதவி இல்லைன்னா, முக்கியமாக அசோக் அண்ணன், இவங்களோட உதவி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லைன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு சாத்தியப்படுத்தினதுக்காக இந்த ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்தமான இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கள பணியாளர்களுக்கும் என் கூட பயணித்த ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் நன்றி. ഹലോ, എല്ലാവർക്കും വണക്കം. ഐ എം ഫ്രം കേരള. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. സോ ഞാൻ മലയാളം, തമിഴ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് എല്ലാം കലർന്ന് ഐ വിൽ ട്രൈ ടു സ്പീക്ക് സം വേർഡ്സ് about the movie. ஸோ ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 அந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட ஹி கேம் அண்ட் ஷோட் டு மீ. அண்ட் ஃபஸ்ட் டைம் when I saw that movie I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team because
என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டி ரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோലുള്ള லிரிசிஸ்டுகள் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் இந்த மீனிங் அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ அந்த படத்திலோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள் அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக நம்ம ஐ ட்ரை டு கம்யூனிகேட் through background score and the songs. So I'm so grateful and thankful to the entire team and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Thank you.